யாபேஸ். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் என்னும் பெயருக்கு துக்கம் என்று பொருள். இவன் யூதாவின் மனுஷன். ஆனாலும் எந்தவிதமான குடும்ப தொடர்பும் இல்லாமல் அவன் இங்கு அறிமுகமாகிறான். யாபேஸ் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். யூதாவின் கோத்திரத்தாரின் பெயர்கள் வரிசையாக கூறப்பட்டிருக்கும் போது யாபேசின் பெயரும் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. யூதாவில் உள்ள யாபேஸ் என்னும் பட்டணத்திற்கு இவனுடைய பெயரை கொடுத்திருக்கிறார்கள். யாபேஸ் கர்த்தரிடத்தில் 4 காரியங்களை விண்ணப்பம் பண்ணுகிறான். அவையாவன: தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். யாபேசின் விண்ணப்பம் பொதுவானது. ஆனாலும் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இருதயத்தில் இருந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார். கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர். நாளாகமம் புஸ்தகத்தின் ஆசிரியராகிய எஸ்ரா யூதா கோத்திரத்தாரின் வம்ச வரலாற்றை பற்றி இங்கே விசேஷமாக எழுதுகிறார். யூதா தேசத்திலே சிமியோன், பென்யமின், லேவி ஆகிய கோத்திரத்தார் சேர்ந்திருக்கிறார்கள். எஸ்ரா நாளாகமம் புஸ்தகத்தை எழுதிய போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போன யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். அசீரிய தேசத்து சிறையிருப்புக்கு போன யூதர்களில் அநேகர் அந்த தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள். அவர்களில் அநேகருடைய பூர்வோத்திரங்கள் காணாமல் போயிற்று. அவர்களுடைய வம்ச வரலாற்றை பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை. எஸ்ரா இந்த வசன பகுதியில யாபேஸை பற்றி விசேஷமாக சொல்லுகிறார். யாபேஸ் அகர்கேலின் வம்சத்தை ஸ்தாபித்தவர். யாபேசின் தாய் அவரை துக்கத்தோடு பெற்றாள். இதனால் அவள் தான் பெற்ற பிள்ளைக்கு யாபேசு என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்னும் பெயருக்கு துக்கம் என்று பொருள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அது அவளுக்கு வேதனை நிரம்பிய அனுபவமாய் இருக்கும். ஆனாலும் பிள்ளையை பெற்ற பின்போ அவள் தன் துக்கத்தை மறந்து விடுவாள். தாய் தன் பிள்ளையை பார்க்கும்போது அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனால் யாபேசின் தாயோ தன்னுடைய மகனுக்கு துக்கம் என்று பொருள்படும் யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். யாபேஸ் பிறந்த பின்பும் அவளுடைய துக்கம் மாறவில்லை. யாபேசுக்கு விருத்த சேதனம் பண்ணும் போதும் பிள்ளையின் தாய் துக்கத்தோடு இருக்கிறாள். யூதர்கள் தங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணி கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். விருத்த சேதனம் உடன்படிக்கைக்கு அடையாளம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் ஜீவிய காலமெல்லாம் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். யாபேசின் தாயாருக்கு பிள்ளையை கர்த்தருக்கு பிரியமான வழியில் வளர்க்கும் பொறுப்பு இருக்கிறது. யாபேஸ் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் வளர்க்கப்பட வேண்டும் என்று அவருடைய தாயார் அக்கறையோடு இருக்கிறாள். இதன் நிமித்தமாக அவளுக்கு பிள்ளையை குறித்த துக்கம் உண்டாயிற்று. கர்த்தர் யாபேசின் தாயாருக்கு யாபேசை ஈவாக கொடுத்திருக்கிறார். தான் பெற்ற பிள்ளைக்காக யாபேசின் தாயார் கர்த்தருக்கு நன்றியுள்ளவளாய் இருக்கிறாள். அவள் யாபேசுக்கு விருத்த சேதனம் பண்ணி கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாள். அவள் அந்த உடன்படிக்கையை மறக்கவில்லை. பிள்ளையை கர்த்தருக்கு பிரியமான வழியில் வளர்க்க வேண்டுமே என்னும் அக்கறை அவளிடத்தில் காணப்படுகிறது. இந்த அக்கறையே அவளுக்கு பாரமாகவும் துக்கமாகவும் இருக்கிறது. யாபேஸ் பிறந்த பொழுது யூதர்கள் மத்தியிலே ஆவிக்குரிய நிலைமை சீரழிந்து போயிற்று. யூதர்கள் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லை. அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் பக்தியும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் பாவமும் அக்கிரமமும் துன்மார்க்கமும் நிரம்பி இருக்கிறது. பொல்லாத உலகத்தார் மத்தியிலே தன்னுடைய குமாரனை கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாகவும் பிரயோஜனமுள்ளவனாகவும் வளர்க்க வேண்டுமே என்னும் பாரம் யாபேசின் தாயாருக்கு உண்டாயிற்று. யாபேஸ் வளரும்போது அவர் துன்மார்க்கர் மத்தியிலே வளர வேண்டும். ஆனாலும் அவர் துன்மார்க்கருடைய பாவங்களிலே பங்காளியாகிவிடக்கூடாது. அவர் கர்த்தருக்கு பரிசுத்தமானவராய் வளர வேண்டும். யாபேசுக்கு போராட்டங்களும் உபத்திரவங்களும் வரலாம். அவர் கண்ணீர் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போக வேண்டியதும் வரலாம்.
இதையெல்லாம் நினைத்து பார்த்து அவள் தன் குமாரனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். யாபேஸ் தன் தாயாரை நேசிக்க வேண்டும், அவளை கனம் பண்ண வேண்டும். யாபேசின் தாயார் மிகுந்த வருத்தத்தோடும் பாரத்தோடும் தன்னுடைய பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாள். தன்னுடைய தாயார் தனக்கு செய்த நன்மைகளையும் உதவிகளையும் தியாகங்களையும் யாபேஸ் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. யாபேஸ் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கிரியையிலும் தன்னுடைய தாயாருக்கு நன்றி உள்ளவராய் இருக்க வேண்டும். யாபேஸ் தன் தாயாருக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவராய் இருக்கிறார். அவர் வேத பிரமாணங்களை கற்று அறிந்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவராய் இருக்கிறார். மனுஷர் மத்தியிலே நீதிமானாய் ஜீவிக்கிறார். யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் என்று யாபேசின் பட்டணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணம் யாபேசின் பெயரால் பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்தில் கல்வி அறிவு மிகுந்த கணக்கர்கள் குடியிருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தையும் கற்று தேர்ச்சி பெற்றவர்கள். யாபேஸ் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவராய் இருக்கிறார். அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். யாபேசுக்கு பல பிரச்சனைகளும் பல தேவைகளும் இருந்தாலும் அதை அவர் மனுஷரிடத்தில் சொல்லாமல் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். யாபேசு தன்னுடைய வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைவு கூறுகிறார். தேவனுடைய தெய்வீக வழி நடத்துதலுக்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் யாபேஸ் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதம் யாபேசின் மீது தங்கியிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் யாபேஸ் செழித்திருக்கிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யாக்கோபு கர்த்தரோடு போராடி ஜெபித்து ஜெயம் பெற்றார். அதன் பின்பு யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். யாபேசின் ஜெபம் மிகவும் சுருக்கமானது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று வேண்டிக் கொள்கிறார். யாபேஸ் சொல்லுகிற ஜெப வார்த்தைகள் ஒரு பொருத்தனையின் வார்த்தைகளாகும். யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் என்று நிபந்தனையோடு ஜெபம் பண்ணுகிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் அப்போது நீர் என் தேவனாய் இருப்பீர் என்று பொருள்படுமாறு யாபேஸ் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் யாபேசின் தேவனாய் இருக்கும்போது அவர் தமக்கு சித்தமானதை யாபேசுக்கு செய்வார். தேவனுடைய சித்தமும் திட்டமும் யாபேசின் ஜீவியத்தில் நிறைவேறும். கர்த்தர் தமக்கு பிரியமானதை யாபேசுக்கு செய்வார். யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று வேண்டிக் கொள்ளும் போது, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்தால், நீர் என்னை பாதுகாத்து கொண்டால், உமக்கு சித்தமானதையும் பிரியமானதையும் எனக்கு செய்யும், நான் உம்முடைய கட்டளைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருப்பேன் என்று பொருள்படுமாறு வேண்டிக் கொள்கிறார். யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று வேண்டிக் கொள்ளும் போது யாபேசுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள நெருக்கமும் ஐக்கியமும் நேசமும் வெளிப்படுகிறது. யாபேஸ் தன்னுடைய வாஞ்சையையும் இருதயத்தின் விருப்பத்தையும் தேவனிடத்தில் பணிவோடு சொல்லுகிறார். யாபேஸ் கர்த்தரிடத்தில் 4 காரியங்களை வேண்டிக் கொள்கிறார். அவையாவன: தேவரீர் என்னை ஆசீர்வதியும். இந்த வாக்கியத்திற்கு தேவரீர் என்னை உம்முடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பும் என்றும், என்னை பலமடங்கு ஆசீர்வதியும் என்றும், உம்முடைய திரளான ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்பும் என்று பொருள் சொல்லலாம். யாபேஸ் தேவனை நோக்கி, என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொள்கிறார். யாபேசின் பெயருக்கு சீட்டு போடப்பட்டு அவருக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே யாபேசின் சுதந்திர வீதம். அதற்கு எல்லைகளும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன்னுடைய சுதந்திர வீதத்தின் எல்லையை பெரிதாக்குமாறு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். கடினமான உழைப்பின் மூலமாகவோ அல்லது சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தோ தன்னுடைய சுதந்திரத்தின் எல்லை பெரிதாக வேண்டும் என்று யாபேஸ் விரும்புகிறார். கர்த்தர் தன்னுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது யாபேசின் விருப்பம். யாபேஸ் தேவனை நோக்கி, உமது கரம் என்னோடு இருப்பதாக என்று வேண்டிக் கொள்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது அவருடைய கரம் நம்மை வழிநடத்தும், நம்மை பாதுகாக்கும், நம்மை பலப்படுத்தும். கர்த்தருடைய கரம் நமக்காகவும் நமக்குள்ளும் எல்லா கிரியைகளையும் செய்யும். கர்த்தருடைய கரம் நமக்கு போதுமானதாய் இருக்கும். யாபேஸ் தேவனை நோக்கி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொள்கிறார். தீங்கு என்பது பாவத்தின் தீங்கு, சத்துருக்கள் மூலமாக வரும் தீங்கு. சத்துருக்களின் சதி ஆலோசனைகள் மூலமாகவும் சதித்திட்டங்கள் மூலமாகவும் வரும் தீங்கு என்று பொருள் சொல்லலாம். இந்த
தீங்குகள் எல்லாம் யாபேசை சேதப்படுத்தும், அவரை துக்கப்படுத்தும். ஆகையினால் தீங்கு தன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் தாமே அந்த தீங்குகளுக்கு தன்னை விலக்கி காத்திருள வேண்டும் என்று யாபேஸ் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதை தேவன் அவருக்கு அருளுகிறார். தேவன் யாபேசை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய எல்லையை பெரிதாக்குகிறார். யாபேஸ் அதிகமாக செழித்திருக்கிறார். யாபேசின் பிரயாசங்களில் எல்லாம் அவருக்கு ஜெயம் உண்டாயிற்று. ஆவிக்குரிய காரியங்களிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் யாபேஸ் செழித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றிய அறிவு யாபேஸ் இடத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. யாபேஸ் கானானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். இந்த யுத்தத்திலே தேவன் யாபேசுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். யாபேஸ் கானானியரை முறியடித்தார்.